2023லேருந்து வெளிவந்த ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற வெப்சீரிஸோட சீசன் 2 தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். இதில் டோட்டலாக ஒரு 11 எபிசோட் இருக்குது. ஸோ இந்த 11 எபிசோடும் ஒவ்வொரு எபிசோடும் டூரேஷன் பார்க்கும்போது ஒரு 40 நிமிஷம் டூரேஷனுக்குள்ளே ரன் ஆகுதுங்க. இதில் கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாமே லேடிஸ் தான். ஸோ இவங்க எல்லாரோட கரியர் எப்படி இருக்குது, அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, அவங்களோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக சொல்லக்கூடிய ஒரு சீரியஸாக எடுத்துருக்குறாங்க. பட் எனக்கு இந்த சீரியஸ் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. ஒரு 11 எபிசோடுகளை கொண்ட ஒரு ஹாலிவுட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மெகா சீரியல் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் இந்த சீரியஸ் எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி இந்த வெப் சீரிஸ் மூலமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயமே 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் இந்த சீரியஸை எடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த 30 வயசில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேணால் இந்த சீரியஸ் ஒரு ஓகேவான சீரியஸாக இருக்குமோ என்னமோ நமக்கு சுத்தமாக கனெக்டே ஆக மாட்டேங்குது. கேஸ்டிங்ஸோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்படிங்கனால அதுக்கு ஏற்ற மாதிரியான கேஸ்டிங்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேஸ்டிங்ஸ் ஓகே, பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகேவாக பண்ணியிருக்கிறாங்க. மித்தபடி பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இல்லாத ஒரு வெப் சீரிஸுங்க. ஸோ அதனால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸில் அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது.